சென்னையில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் கருப்பு கொடி போராட்டமானது நடைபெறுகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் முனாப். வணக்கம், விவரங்கள் என்ன? திமுக அரசை கண்டித்தும் தமிழகத்தை வஞ்சிக்கும் கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலத்தினுடைய தலைவர்களை வரவேற்கும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை கண்டித்தும் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது சென்னை சாலிகிராமத்தில் உள்ள அவரது வீட்டின் முன்பு கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக சென்னையில் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான ஆலோசனை கூட்டம் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. இதற்காக பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் தமிழகத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து காவேரியில் தண்ணீர் வரத்து குறைந்துள்ளது. டெல்டா பயிர்கள் தண்ணீரின்றி வாடிவிட்டன. ஆனால் கர்நாடகா அரசிடமிருந்து காவேரி நீரை திறந்துவிட சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தமிழக விவசாயிகளை விட அவரது ஹிந்தி கூட்டணி தான் முக்கியமாக இருக்கிறது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தார். அதே போல மேகதாது அணை தமிழகத்தின் ஒப்புதல் இல்லாமல் கட்ட முடியாது என்று பாரத பிரதமர் தெரிவித்திருந்தார். அதன்படி அரசு தெளிவுபடுத்திய பின்னரும் மேகதாது அணையை கட்ட தமிழகத்தின் சம்பந்தமாக இது அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் தமிழக முதலமைச்சர் வலியுறுத்தவில்லை. இதை கண்டித்தும் அதே போல வலிமையாக இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நாங்கள் பதிவு செய்கிறோம். கண்டனத்திற்காக இந்த கருப்பு கொடி, தமிழகத்தை காப்பாற்றப் போவது இந்த தாமரை கொடிதான் என்பதற்காக இந்த கையில் இந்த கொடியை வைத்திருக்கிறோம். கருப்பு கொடி தமிழக மக்களின் நலனை பாதுகாப்பதற்காக காவிக்கொடி ஏந்திய கைகள் இன்று கருப்பு கொடியை ஏந்தி கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே மனதிற்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது. தமிழகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள், தீர்க்கப்படாத பிரச்சனைகள். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இன்று அரசு ஊழியர்கள் எல்லோரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பால் முகவர்களுக்கு கூட பாலிற்கான விலையை அவர்கள் கொடுக்கவில்லை. எல்லா விதத்திலும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். பள்ளிகள் சரியாக கட்டடங்கள் கட்டப்படவில்லை. பொதுமக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் சரியாக நிறைவேற்றப்படவில்லை. இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு ஊழல், இதே மாதிரி கருப்பு கொடியை ஏந்தி இன்றைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வீட்டு முன்னால் எதை சொல்லி நின்றார்கள்? டாஸ்மாகே ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் நீக்குவோம் என்று சொன்னார்கள். அவர்கள் அப்படி இருப்பதனால் தான் இன்னைக்கு உறுதிமொழி கொடுத்த பின்பும் மற்றவர்களை அவர்கள் நம்ப மறுக்கிறார்கள். மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக இந்த தொகுதி வரையறையினால் தமிழ்நாடு எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது என்று சொன்ன பின்பும் அனைத்து அவர்களுக்கு வேண்டிய மாநிலத்தின் முதலமைச்சர்களை கூட்டி இன்னைக்கு ஒரு கூட்டத்தை கூட்டுகிறார்கள். தமிழக முதலமைச்சர் தங்களது தோல்வியை மறைப்பதற்கு இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். இதில் கலந்து கொள்ளும் முதலமைச்சர்கள் அவர்கள் மாநிலத்தில் உள்ள அவர்கள் ஆட்சியின் தோல்வியை மறைப்பதற்காக அவர்களெல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். இவர்கள் திரும்பி போனவுடன் அவர்கள் மாநிலத்தை சார்ந்தவர்களே கேள்வி கேட்க போகிறார்கள். அவர்கள் மாநிலத்தை சார்ந்தவர்களை அவர்கள் எதிர்கொள்ள முடியாது. கனிமொழி சொல்கிறார், இவர்கள் கருப்பு கொடி ஏந்துவது தமிழக மக்களின் நலனுக்கு எதிரானதான். நாங்கள் இன்று கருப்பு கொடியை நாங்கள் இன்று கருப்பு கொடி ஏற்றுவது தமிழக மக்களின் நலனை காப்பதற்காகத்தான் நாங்கள் சொல்றோம். எத்தனை கொலைகள் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, கொலைகள் எத்தனை? திருநெல்வேலியில் மட்டும் 46 கொலைகள் நடந்திருக்கிறது. இன்னைக்கு ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி வீடியோ போடுறாரு, எனது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று. அடுத்த நாள் அவர் உயிர் பறிக்கப்படுகிறது. என்ன